போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் 2 வேலை பண்ணிவிடுவேன். ஒன்று பார்த்தீங்கன்னா, அலாரம் எவ்ரிடேன்னு இருந்தால் கூட அது ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணியிருப்பேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கரெக்டான டைமில் இருக்கா இல்லை பசங்க எதாவது மாற்றி விட்டாங்களா அதை செக் பண்ணிவிட்டு, அடுத்தது என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு என்ன சமைக்கணுன்றதே பக்கவாக பிளான் பண்ணிவிடுவேன். பெரியனோட லஞ்ச் பாக்ஸில் அவன் சாம்பாரோ காரக்குழம்போ பார்த்துட்டானா, அன்றைக்கி ஈவினிங்கே வந்துட்டுமா நாளைக்கு என்ன லஞ்சு கட்டி தரீங்க இப்போ எனக்கு சொல்லிடுங்கன்னு சொல்லி கேட்டுருவான். சரிப்பா நாளைக்கு உனக்கு என்ன கட்டி தரோம் நீயே சொல்லிடுன்னு சொல்லி கேட்டாக்கில் எனக்கு சப்பாத்தி செஞ்சு கொடுங்க அப்படின்னா, டே முந்தானத்து தானடா எடுத்துகிட்டு போட டெய்லி மாடா சப்பாத்தி சாப்பிடுவேன் அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு அதே கொடுங்க அப்படின்னா, சரி நான் நாளைக்கு வேறு எதாவது செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு பிரிஞ்சிக்கு பதிலாக இன்றைக்கி நான் வங்கி பார்த்து தான் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். குக்கரில் எண்ணெய் ஊற்றி பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கிட்டு வெங்காயமும் ஒரு 5-6 கத்திரிக்காயும் சேர்த்துக்கிட்டேன். தக்காளி புதினா கொத்தமல்லி இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம், சேர்க்க வேண்டாம். மசாலா பார்த்தீங்கன்னா வெறுமனே மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் தயிரும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா தேவையான அளவு உப்பு சேர்த்து அரிசியும் சேர்த்துக்கலாம். நான் குக்கரில் தான் பண்ணுறேன். ரொம்பவுமே ஈஸியான டேஸ்டியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.